தென்காசி மாவட்டம் குற்றாலம் பக்கத்துல உள்ள கீழப்புலியூர் கிராமம். இந்த ரேஷன் கடையோட வாசல்ல தான் அந்த படு பயங்கர சம்பவம் நடந்திருக்கு. இதே ஊரைச் சேர்ந்த குத்தாலிங்கம் என்பவரை அறிவாளோட சுத்து போட்ட ஒரு கொலை வெறி கும்பல் அவரோட மனைவி கண் எதிரிலேயே மிக கொடூரமா கொலை செஞ்சு இருக்காங்க. கொலை செய்யப்பட்டவரோட தலைய தனியா துண்டிச்சு கொண்டு போன அந்த கொலை வெறி கும்பல் அத கீழப்புலியூர்ல இருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காசி மேஜர்புரத்துல உள்ள ஒரு இடத்துல போட்டுட்டு எஸ்கேப் ஆகி இருக்கு. அடுத்து என்ன நடக்குமோ என்ற பெரும் பதற்றத்துக்கு நடுவுல போலீஸ் விசாரணையை தொடங்கி இருக்காங்க. நடந்த கொலைக்கான முன்விரோதம் சில வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கோவில் திருவிழாவில் இருந்துதான் தொடங்கி இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் காசி மேஜர்புரத்துல இருக்கிற குற்றால நங்கை ஆலய திருவிழா சுற்றியுள்ள கிராமத்தினர் வியர்ந்து பார்க்கக்கூடிய வகையில வெகு விமர்சையா நடக்கும். அன்னைக்கும் திருவிழாவோட ஊர்வலத்துல சில இளைஞர்கள் சுருள்வால் சுற்றி ஆடியிருக்காங்க. அதுல குத்தாலிங்கத்தோட தம்பி ஆனந்தும் இருந்திருக்காரு. ஆனந்தோட வீரதீர செயலை பார்த்து சிலாகித்த அவரோட நண்பர் முனியா கணேசன் ஊர் அறிய ஆனந்த தோள் மேல தூக்கி மாலை அணிவிச்சு கௌரவப்படுத்தி இருக்காரு. இது மாற்று சமூகத்தை சேர்ந்த பட்டு ராஜுக்கும் அவரோட ஆதரவாளர்களுக்கும் பிடிக்கல. இந்த சம்பவத்தை தொடர்ந்து அதே கோவில்ல கிடாவெட்டு நிகழ்வு நடந்திருக்கு. அதுல ஆனந்த் குடும்பத்தினர் நேர்த்திக்கடன் செலுத்திய ஆடு சரியா வெட்டப்படாம தொங்கு கிடவா விழுந்திருக்கு. இதை பார்த்து கேலி கிண்டல் பண்ண பட்டு ராஜோட ஆட்கள் அறிவாள பிடிக்க தெரிஞ்சா மட்டும் பத்தாது, சரியா வெட்டவும் தெரியணும்னு கமெண்ட் அடிச்சு வம்பு இழுத்திருக்காங்க. அந்த சமயத்துல ஊர்க்காரங்க 2 தரப்பையும் சமாதானப்படுத்தியதா சொல்லப்படுது. இதோட தொடர்ச்சியா சென்ற நவம்பர் மாசம் அதே பகுதியில நடந்த ஒரு பேச்சுலர் பார்ட்டியில பேனர் வைக்கிறது தொடர்பா பட்டு ராஜுக்கும் ஆனந்துக்கும் வாக்குவாதம் நடந்திருக்கு. அன்னைக்குதான் பட்டுராஜ் தங்களுக்கு தொடர்ந்து தொல்லை கொடுத்துட்டு வரதா நினைச்ச முனியா கணேசனும் ஆனந்தும் அவரை கத்தியால குத்தி கொன்னு இருக்காங்க. இந்த சம்பவம் நடந்தது சென்ற நவம்பர் மாதம் 16ஆம் தேதி. பட்டுராஜ் கொலை கேஸ்ல கைதான இருவரையும் ஆனந்தோட அண்ணன் குத்தாலிங்கம் ஜாமீன்ல வெளியே எடுத்திருக்காரு. தம்பியோட செலவுக்கு பணம் கொடுத்து வெளியூருக்கு அனுப்பின குத்தாலிங்கம் அந்த சம்பவத்துக்கு பிறகு அவரோட வாட்ஸ்அப் டிபிலையும் ஸ்டேட்டஸ்லயும் அறிவாளால எச்சரிக்கிற மாதிரியான போட்டோஸ பகிர்ந்திருக்காரு. இந்த சூழல்ல தான் பட்டுராஜ் கொலை செய்யப்பட்டு 150வது நாள் நெருங்கி வந்திருக்கு. நவம்பர் 16ஆம் தேதி நடந்த கொலைக்கு பழிக்கு பழி தீர்க்கணும்னு களத்துல இறங்கின பட்டுராஜோட உறவினர்கள் ஏப்ரல் 16ஆம் தேதி குத்தாலிங்கத்துக்கு நாள் குறிச்சு இருக்காங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு கீழப்புலியூர் கிராமத்துக்குள்ள ரகசியமா நுழைஞ்ச கும்பல் குத்தாலிங்கத்தை ஃபாலோ பண்ணி இருக்கு. அவர் மனைவியோட ரேஷன் கடை வாசல்ல நின்னுட்டு இருந்த சமயம் பார்த்து கொலை ஆயுதத்தோட அந்த கும்பல் சுத்து போட்டு இருக்காங்க. மனைவி கண் எதிரிலேயே குத்தாலிங்கத்தை கொன்னு போட்ட கும்பல் அவரோட தலைய துண்டா வெட்டி எடுத்து காசி மேஜர் புரத்துல பட்டுராஜ் கொலை செய்யப்பட்ட இடத்திலேயே போட்டுட்டு எஸ்கேப் ஆகி இருக்கிறது விசாரணையில தெரிய வந்திருக்கு. மூன்று தனிப்படைகள் அமைச்சு குற்றவாளிகளை தேடி வந்த போலீஸ் தலைமறைவாக இருந்த கொலையாளிகள் ரமேஷ், ஹரிஹரசுதன், செண்பகம் மற்றும் மணி ஆகிய 4 பேரையும் கைது பண்ணி தீவிர விசாரணை மேற்கொண்டு வராங்க. அந்த விசாரணை முடிவுல இந்த கொலைக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்ததே பட்டுராஜின் மனைவி மகாதேவி என்பது தெரிந்திருக்கிறது. 24 வயதான அவர் கணவன் கொலைக்கு பழிக்கு பழி வாங்க
கூட்டு சதித்திட்டம் தீட்டி குத்தாலிங்கத்தின் கதையை முடித்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் மகாதேவியை போலீசார் கைது செய்து இந்த கொலைக்கு பின்னால இன்னும் எத்தனை பேர் செயல்பட்டு இருக்காங்கன்னு விசாரிச்சுக்கிட்டு வராங்க. முழுமையான விசாரணைக்கு பிறகே இந்த பழி வாங்கும் படலத்திற்கு முடிவுரை எழுதப்படும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.